கிருஷ்ண ஜெயந்தி பூஜை அப்படின்னு வச்சுட்டாலேயே அது ராத்திரி தான். நம்ம எப்படி சொல்லி நம்ம ராமநவமி ஸ்ரீராமநவமி பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அந்த ஸ்ரீராமநவமி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, ஸ்ரீராமநவமியில பெருமாள் பகல்ல பிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் கிருஷ்ணன் எப்படின்னா நள்ளிருட்கண் தோன்றிய எந்தை பெருமான் அப்படின்னு பெருமாளுக்கு ஆழ்வார் மங்களாசாரம். நள்ளிருட்கண், ஓர் இரவு. ஏன்னா பகல்ல பிறந்துலாம் குழந்தை பிறந்துட்டு தெரிஞ்சு கொடுத்துன்னு விஷயம் தெரிய போறதுன்றதுக்கோசரம் ராத்திரி வேளையில கண்ணன் பிறந்தான். அது என்னமோ தெரியல, முக்கியமான இடங்கள்ல முக்கியமான இன்சிடென்ட் போது சிசிடிவில உட்காருது இல்ல, முக்கியமான இடங்கள்ல முக்கியமான ஹேப்பனிங்ஸ்ல சிசிடிவி ஒர்க் ஆகாது இல்லையோ, அந்த மாதிரி கிருஷ்ணன் பிறந்த பொழுது அந்த சிசிடிவில கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுது, கரெக்ட் ஆயிடுது இல்லையா? அதனால அது ராத்திரி நள்ளிருட்கண் தோன்றியனர். சோ ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னா ஜென்மாஷ்டமி வச்சுக்கோங்க, ஸ்ரீ ஜெயந்தி அதை நாம எப்படி கொண்டாடுறோம்னா ராத்திரி வேளையில் தான் கொண்டாடுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டுல எல்லாம் இந்த ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடிச்சே 11 மணி ஆகும் ராத்திரி பூஜைக்கு. 9 மணி 10 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சாலும் ஒரு மணி காலம் 2 மணி காலம் அந்த பூஜை போயிட்டே இருக்கும். அது அந்த சமயத்துல அந்த லக்னம் அப்படின்னு சொல்லுவான், எந்த லக்னத்துல பெருமாள் ஆவிர்பவித்தார் அப்படின்றதெல்லாம் பத்தி ஒரு கணக்கு வச்சிருக்கான். அதான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அதனால இது வந்து ஓவரால் கொடுக்குற மெசேஜ். ஜென்ரல் என்ன சொல்றது, எனர்ஜி டானிக்னா எல்லாரும் சாப்பிடலாம். பட் ஒருத்தருக்கு வயிற்று வலி, ஒருத்தர் தலைவலினா அவளுக்கு தனித்தனி மருந்து அவதான் சாப்பிடணும். இப்ப நாம சக்தி விகடன் மூலமா கொடுக்கறது ஓவரால் சாப்பிடக்கூடிய எனர்ஜி டானிக். அதுல பிரத்யேகமா அவ செலக்ட் பண்ணிக்க வேண்டியது அவளுடைய சம்பிரதாயப்படி, அந்தந்த சம்பிரதாயத்துல எப்படி வழக்கமும் உண்டு. சோ நான் ஓவரால் சொல்றேன். அல்ல சாயங்காலமே இன்னொன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்கோங்க, கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணனுக்கு நீங்க ஜெயந்தியை கொண்டாடணும்னா ஸ்வீட் ஸ்டால்ல ஸ்வீட்ஸை வாங்கி கொண்டாடாதீங்க. சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வீட்டுல தயார் பண்ணுங்க. உங்க கையில என்ன இருக்கு, எண்ணெய் இருக்கா, நெய் இருக்கா, பெருமாள் எதையும் எதிர்பார்க்கல. பத்திரம், புஷ்பம், பலம், தோயம்னு ஒரு துளசி கொடுத்தா கூட அவன் சந்தோஷப்படுறான்.